மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த சாதகமாக நடக்கும். குறிப்பாக தொழில் மற்றும் நிதி துறைகளில் நல்ல வாய்ப்புகள் உள்ளது. சனி 10வது வீட்டில் இருப்பதால் ஆரம்பத்தில் வேலை அழுத்தங்கள் அதிகரிக்கலாம். ஆனால் குருவின் பார்வை முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தி வெற்றிக்கு வழிவகுக்கும். ஜூலை 27 முதல் டிசம்பர் வரை சனி வக்கிரமாக இருப்பதால் வேலை மாற்றத்தை தவிர்த்து கவனமாக செயல்பட வேண்டும். பிற்பகுதிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்டில் நடுப்பகுதியில் நல்ல வருமானம் மற்றும் சேமிப்பு வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற செலவுகள் குறையும். ஜூன் 2 முதல் அக்டோபர் வரை சிறந்த நிதி பலன்கள் அளிக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். அக்டோபர் 31 முதல் சுப நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம். காதல், மலர்ச்சி மற்றும் திருமண வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் தந்தை உடல் நலன்களில் கவனம் தேவை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் நாட்களாக அமையும். ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் எதிர்கொள்ளும் ஏற்ற தாழ்வுகள் பற்றி துல்லியமான கணிப்புகள் காணப்படுகிறது. இந்த 2026 ராசி பலன் முற்றிலும் வேத ஜோதிட கணக்கீடுகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் எங்கள் கற்றறிந்து மற்றும் அனுபவங்கள் வாய்ந்த ஜோதிடர்களின் மூலம் இது தெரிவிக்கப்படுகிறது. கிரகண பெயர்ச்சி மற்றும் பிற சூழ்நிலைகளை கணித்து எடுத்து கொள்ளும் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் அனுபவிக்கும் பலன்களை பற்றி முழுமையாக தகவல்களை பெற முடியும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள். நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிதி ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் செலவு அதிகமாக இருக்கும். உங்கள் வேலை தொடர்பான பல செலவுகளை நீங்கள் எதிர்பார்த்து சந்திப்பீர்கள். இதனால் உங்கள் நிதி நிலைமைகளை பாதிக்கும். இருப்பினும் ஆண்டில் நடுப்பகுதிகள் உங்கள் நிதி நிலையை கணிசமாக வலுவடையும் மற்றும் உங்கள் பணி வேகமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். உங்கள் நிதி ரீதியாக வலுவடையும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு தனது உச்ச ராசியில் 2வது வீட்டில் நிலை பெற்று உங்கள் வங்கி இருப்பதை அதிகரிக்கும். நிலையான வைப்புத் தொகை மற்றும் வங்கி கணக்குகளில் கணிசமான நிதி குவிவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் பயனடைவீர்கள். அக்டோபர் 31ஆம் தேதி குரு உங்கள் 3வது வீட்டுக்குள் நுழைந்து 9வது, 7வது மற்றும் 11வது வீடுகளை பார்க்கும்போது வருமானம் அதிகாரங்கள் உங்களுக்கு உங்கள் கைகளில் வந்து சேரும். சில புதிய வழிகளில் பணம் சம்பாதிக்கப்படுவீர்கள் வாய்ப்பு இருக்கும் மற்றும் உங்கள் நிதி நிலையை வலு பெற தொடங்குவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் அவ்வப்போது பங்கு சந்தையில் லாபத்தை பெறலாம். ஆனால் சந்தை இயக்கத்தை மனதில் கொண்டு அனுபவங்கள் வாய்ந்த சந்தை நிபுணர்களின் ஆலோசனைகள் பெற்ற பின்னரே நீங்கள் முதலில் இதில் முதலீடு செய்வது குறித்து ஆலோசனை இட வேண்டும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உங்களை மீண்டும் உடல் கண்ணோட்டத்திற்கு சோதிக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் அதிபதியாக புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் அவர்களின் முதல் வீட்டில் பெறப்போகும் குருவின் முழு செல்வாக்கும் 10வது வீட்டில் சனியின் முழு செல்வாக்கும் இருப்பார்கள். மேற்கண்ட கிரக நிலையை இந்த ஆண்டு உங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் என்பதை குறிப்பிடப்பட்டது. மிதுனம் இந்த 2026 ராசி பலன் ஆண்டின் முதல் காலகட்டத்தில் உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டி இல்லை எனிலும் உங்கள் பிரச்சனை மோசடியாக இருக்கக்கூடும் என்பதை இது குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் இந்த வருடம் ஜனவரி, ஜூலை, அக்டோபர் முதல் நவம்பர் வரை உடல் நல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அது சரி கட்டி கொள்ளும். எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியாக
இருக்கும். இருப்பினும் நடுப்பகுதிகளில் பிற உடல் சோம்பல்கள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் இதிலிருந்து விலகி உங்கள் மீது கவனம் செலுத்தி வழக்கமாக யோகா அல்லது உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் அளவுகள் உங்களுக்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கும். மன சவால்களை சமாளிக்க நீங்கள் தியாகத்திற்கு கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த வருடம் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையப் போகின்றன. உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாட்களாக இருந்த அனைத்து வாழ்க்கை முறைகளையும் பின்பற்றி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாக அமையும் காலமாக அமைகின்றன. இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு திருமண நிலை, கல்யாணம் என பல சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். கல்யாணம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய வீடுகள், புதிய விசேஷத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்திருக்கும். அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு நடக்கக்கூடியிருக்கின்றன. உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு முடிவில் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இதனை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரத்தின் மூலியமாக நீங்கள் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளும் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு தக்க வைத்து கொள்ள தயாராக இருக்கின்றன. எனவே உங்களிடத்தில் இந்த வழிபாடுகளை நீங்கள் அறிந்து தெரிந்து செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும், திருமண பிரச்சனை, உங்களுடைய சார்ந்த பிரச்சனை, செல்வ பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு தீரும். நீங்கள் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செலவிடப்பட்ட அனைத்து பணங்களும், உங்களுக்கு செல்வாக்குகளும், மதிப்பு மரியாதைகளும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப பெறக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகின்றது. உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக மாற்றப்படக்கூடிய நாட்களாக அமையப்படுகிறது. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையப்படுகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப நிலை, புதிய வீடு கட்ட, புதிய தொழில் விஷயமாக அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உங்களுக்கு குறிப்பிட்ட மாதத்தை தவிர மீது அனைத்து மாதங்களும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமைக்கப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீருவதற்கான பரிகாரங்கள். மீனராசிக்காரங்க, பசுக்களுக்கு சேவை செய்து சாஸ்வியாக இருங்கள். கோயில்களுக்கு தவறாமல் செல்லுங்கள். குறைந்தது 10 பார்வையற்றவர்களுக்கு உணவு அளியுங்கள். வேலையில் கடின உழைப்பு பிறகு வெற்றி கிடைக்கும். சனி வக்ரமாக இருப்பதால் ஜூலை, டிசம்பர் வரை கவனமாக இருங்கள். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். காதல் மலரும். திருமண வாய்ப்புகள் உள்ளன. ஆரோக்கியமாக சராசரியாக சற்று சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த நிமிடங்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டு இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு பரிகாரத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் உங்களுக்கு அருகே இருக்கின்ற கோயில் அல்லது குலதெய்வ வழிபாடுகளின் மூலியமாக உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுதலான விஷயத்தையும் நடைபெறாத வரைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். உங்களிடையே இருக்கும் குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கும் விதமாக நீங்கள் தினந்தோறும் உங்கள் கோயில்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியமில்லாவிட்டாலும் மாதத்தில் ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வம் அல்லது அருகில் இருக்கின்ற தெய்வத்தை சென்று வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் தூர விலகி ஓடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி உங்களுடைய நம்பிக்கையால், உங்களுடைய வழிபாடுகளினால்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே கிடைக்கப் போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும்.